ஓம் சாந்தி. நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான தெய்வீக வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். சற்சங்கத்தின் நிகழ்ச்சி நிரல் முதலில் ஒரு பாடலுடன் ஆரம்பம் ஆகிறது. அந்த கவிதையை பாபா காஷ்மீரிலிருந்து அனுப்பியிருந்தார். அதற்கு ஒரு ராகம் அமைத்து பாடலாக அங்கிருந்த மாதர்கள் ஆனந்தத்துடன் பாடினர். பிறகு பாபாவின் ஞான கருத்துக்கள் அடங்கிய கடிதம் வாசிக்கப்படும். பிறகு அந்த ஞான கருத்துக்களை ஆராயும் ஒரு கருத்தரங்கு நடைபெறும். ஞான கருத்துக்கள் ஆழமாக புத்தியில் பதியும் போது ஆத்மாவின் சக்தி, பகவானின் திவ்ய குணங்கள், கர்மாவின் விதிமுறைகள், யோகம் செய்யும் முறை, ஆதி சனாதன தேவி தேவதைகளின் தர்மம், பழைய உலகின் விநாசம், புதிய உலகின் தோற்றம் ஆகியவற்றை நன்கு உணர்ந்து கொண்டனர். பாமர பெண்கள் இந்த ஞானத்தை உணர்ந்தவுடன் தன்னம்பிக்கையை பெற்று உயர்ந்த குறிக்கோள் கொண்ட வாழ்க்கையை அமைத்து கொண்டதை பார்த்து மற்றவர்கள் வியந்தனர். வேத சாஸ்திரங்கள் கற்ற பண்டிதர்களைப் போல், தத்துவ ஆராய்ச்சி செய்யும் அறிஞர்களைப் போல் இந்த கல்வி அறிவு இல்லாத பெண்கள் இந்த ஞானத்தின் சூட்சமமான கருத்துக்களை எவ்வளவு எளிதாக எடுத்து விளக்க இயலுகிறது என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இது இறைவனின் சக்தியால் நடைபெறுகிறது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். இதனால் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம் உருவாகியது. பெண்கள் தமது அடிமை தலைகளை தகர்த்து விடுதலை பெற்றனர். இதனால் தான் பாபா துவக்கத்திலிருந்தே பெண்களிடமே இந்த ஞான கலசத்தை அளித்து மற்றவர்களுக்கு ஞானத்தை வழங்கும் கருவியாக செய்தார். பெண்களும் பகவானின் சக்தியால் தமது கடமையை செவ்வனே செய்து வந்தனர். இதன் விளைவாக இப்பொழுது உலகெங்கும் பரவியுள்ள 5 லட்சம் அங்கத்தினர் கொண்ட ஒரு தெய்வீக சமுதாயமே உருவாகி உள்ளது. அது மென்மேலும் வளர்ந்து வருகிறது. இவ்வாறு ஒற்றுமையும் ஆனந்தமும் மிக்க ஒரு புதிய உலகம் படைக்கப்பட்டு வருகிறது. இதுவரையும் அனைவரும் தேடி வந்த இறைவனை அடைந்து விட்டார்கள். மிகுந்த மாறுதலை உணர்ந்தனர். அகங்காரம் கொண்டிருந்தவர்கள் பணிவாக இருக்க தலைப்பட்டனர். சங்கோஜம் கொண்டவர்கள் தமது உரிமைகளை நிலைநாட்ட துணிந்தனர். இத்தகைய புதுமையான மாற்றங்கள் பாபாவின் சச்சங்கத்தில் ஏற்பட துவங்கின. அழகிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டாலும் ஒரு ஒப்பற்ற ஞானமாக இருந்த போதிலும் காமத்தை வெல்வது எவ்வாறு, மனதையும் புலன்களையும் அடக்குவது எவ்வாறு என்கின்ற இத்தகைய குறிக்கோள்களே விவாதிக்கப்பட்டன. இருப்பினும் இந்த சச்சங்கம் ஒரு தனித்தன்மையுடன் விளங்கியதற்கு காரணம் அங்கு கிடைத்த ஒப்பற்ற அனுபவமே ஆகும். பாபாவின் அருள்மொழிகளை கேட்டவுடன் அனைவரும் தம்மை அசரீரியாக உணர்ந்து சாந்திதாமத்துக்கு பறந்து சென்று ஒளியாலும் சக்தியாலும் நிரம்பி திளைத்தனர். மற்றொரு சமயம் காலத்திற்கு அப்பால் உள்ள சத்யுகத்தை அடைந்து தம்மை தேவதையாக உணர்ந்தனர். இது ஒரு அமானுஷ்யமான அனுபவமாக இருந்தது. மற்றவர்கள் இதை நம்ப மாட்டார்கள் என்று அஞ்சி இது பற்றி யாரிடமும் கூறவும் இல்லை. இச்சூழ்நிலையில் தாதா காஷ்மீரில் இருந்து திரும்புகின்றார். காஷ்மீரிலிருந்து திரும்பிய தாதா அவர்கள் சற்சங்கத்தில் பல புதிய ஆத்மாக்கள் இருப்பதைக் கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தார். வெகு தூரத்திலிருந்து பலர் வந்திருந்தனர். அவர்கள் பாபாவை பற்றியே ஓம் மண்டலியை பற்றியோ அதுவரை அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் அவர்கள் வீட்டில் அமர்ந்திருந்த பொழுது திடீரென பிரகாசமான ஒளியும் அசரீரி ஒளியும் கேட்டது. நான் கடவுள், ஞானத்தை அளிக்கிறேன், நீங்கள் நிச்சயமாக வந்து கேட்க வேண்டும் என்று கூறி ஞான வகுப்புகள் அப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்த முகவரியவும் கூறியது. அத்தகைய புதுமையான அனுபவத்தின் பேரில் அவர்கள் அன்று ஓம் மண்டலிக்கு வந்தடைந்தனர். நீங்கள் அழைத்தீர்கள், நாங்கள் வந்துவிட்டோம் என்று அவர்கள் கூற கேட்டு தாதா ஆச்சரியம் அடைந்தாலும் இது சிவபாபாவின் திருவிளையாடல்தான் என்பதை புரிந்து கொண்டார். வந்திருந்தவர்கள் பாபாவை சந்தித்து ஒரு புதிய அனுபவத்தை பெற்றனர். பாபாவின் தூய்மையும் ஆன்மீக சக்தியும் அவரது பிரகாசமான முகமும் தெய்வீக உணர்வை அவர்களிடம் ஏற்படுத்தியதை அனுபவம் செய்தனர். அவர் முன்னிலையில் அவர்கள் மிக ஆழ்ந்த சாந்தியை அனுபவம் செய்தனர். மற்ற மனிதர்களுடன் ஒப்பிடும்போது அவர் ஒரு வைரம் போல பிரகாசிப்பதை உணர்ந்தனர். தாதா பிரம்மா பாபா அவர்களின் நடை, உடை, பாவனைகள் மிக எளிமையாக இருந்த போதிலும் அவர் ராஜ கம்பீரத்துடன் காணப்பட்டார்.
அவரை நாடி வந்த அனைவரும் அவரிடம் கடவுள் தன்மையை அனுபவம் செய்தனர். அவர்களுக்கு தாதா ஞானம் கற்பிக்கும் ஒரு ஆசிரியராக மட்டும் தோற்றமளிக்கவில்லை, மாறாக இப்பழைய உலகில் தாமரை மலர் போன்று தூய்மையாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்ந்து காட்டும் ஒரு உதாரண புருஷராகவே அவரை கண்டனர். தாதாவை சந்தித்த ஒருவர் தனது அனுபவத்தை இவ்வாறு கூறுகின்றார். நான் கடவுளின் அன்பு எனும் ஊஞ்சலில் அறிவு களஞ்சியமாக ஆடிக்கொண்டிருக்கின்றேன். பொது ஜனங்களை பற்றிய பயம் என்னை விட்டு ஓடிவிட்டது. கிடைத்ததற்கு அரிய அன்பர் எனக்கு கிடைத்து விட்டார் என்றார். இம்மாதிரியான அனுபவம் பெரியவர்களுக்கு மட்டுமன்றி சிறு வயதினரும் பெற்றனர். இவர்கள் தங்கள் அறிவு கண்களால் அற்புத காட்சிகளைக் கண்டு பரவசம் அடைந்ததாக கூறினார்கள். இவர்களில் சிலர் ஓம் மண்டலியில் பாபாவின் உடனேயே தங்கி ஆழ்ந்த அனுபவம் செய்து வரலாயினர். இவர்களுள் பிகு இருதய மோகினி அவர்கள் இப்போது இவ்வித்யாலயத்தின் துணை தலைமை நிர்வாகியாக இருக்கின்றார். இந்த முரளி சொல்லும்போது தனது அனுபவத்தை அவர் இவ்வாறு கூறுகின்றார். நான் முதலில் பாபாவை சந்தித்த போது எனக்கு சுமார் 9 வயது இருக்கும். அப்பொழுது எனக்கு மத சம்பந்தமான விஷயங்களிலோ பக்தி செய்வதிலோ அவ்வளவாக விருப்பம் இருக்கவில்லை. எங்கு சென்றாலும் தோழிகளுடன் இங்கும் அங்கும் விளையாடி கொண்டிருப்பதையே விரும்பினேன். சற்சங்கம் நடக்கும் பொழுதும் நான் என் சக தோழிகளுடன் விளையாடி கொண்டுதான் இருந்தேன். அப்பொழுது யோகத்தை கற்றுக்கொள்ளும் அளவு எனக்கு பொறுமை இருந்தது இல்லை. ஒரு நாள் மாலை எனது தோழியினுடைய இல்லத்தில் சற்சங்கம் நடத்த மிகுந்த வற்புறுத்தலின் பேரில் பாபா சம்மதம் அளித்தார். அங்கு பல உபன்யாசியங்களும் ஆடல் பாடல்களும் இடம்பெற்றன. எனது தாயார் பக்தியில் ஈடுபாடு கொண்டிருந்ததால் தவறாமல் தினசரி அதில் கலந்து கொண்டார். நான் அங்கு ஆடி பாடுவதற்காக சென்று கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு அதிசய சம்பவம் நிகழ்ந்தது. அன்றைய சற்சங்கத்தில் நானும் அமர்ந்திருந்தேன். அப்போது என்னை அறியாமலேயே ஆழ்ந்து விட்டேன். ஏதோ ஒரு சக்தி என்னை தன்வயப்படுத்தியது. என் உடல் உணர்வுகளிலிருந்து பிரிந்து ஒரு அமானுஷ்யமான அனுபவத்தை பெற்றேன். என்னை சுற்றி அமர்ந்திருந்த பெண்கள் நான் உறங்கிவிட்டதாக நினைத்தனர். என் பின்னால் அறிந்தேன். ஆனால் நெடுநேரமாக நான் உணர்வற்று அசையாமல் அமர்ந்திருந்ததைக் கண்டு நான் சமாதி நிலையில் இருப்பதை அவர்கள் பிறகு உணர்ந்தனர் போலும். நான் முற்றிலும் ஒரு புதிய உலகில் சஞ்சரிப்பதை அவர்கள் எவ்வாறு அறிய முடியும்? நான் வர்ணனைக்கு உட்படாத அளவு அலங்காரமாக திகழ்ந்த வண்ண மாளிகையின் அறையில் இருந்தேன். வைரம் வைடூரியம் பொன்னாலான அறை அது. பளபளக்கும் வண்ண வண்ண பட்டு துணிகள் சாளரங்களின் திரைகளாக காணப்பட்டன. வண்ண விளக்கொளியின் பிரகாசம் சாளரத்திற்கு அப்பால் அழகிய நீரோடைகளும் நந்தவனங்களும் காணப்பட்டன. இவைகளை நான் ரசித்து மெய்மறந்திருந்த நிலையில் என் எதிரே வசீகரமான முகத்தையுடைய அழகிய பாலகன் அதிசய அலங்காரங்களுடன் என்னை பார்த்து முறுவளிப்பதையும் வா என்னுடன் விளையாட வா என்று சைகை காட்டுவதையும் பார்த்தேன். எவ்வளவு நேரம் இந்த அனுபவத்தில் இருந்தேன் என்று என்னால் சொல்ல இயலவில்லை. பின்னர் நான் இந்த அதிசய அனுபவத்திலிருந்து விடுபட்டு சுய உணர்வு பெற்று என் கண்களை திறந்தேன். என்னை சுற்றிலும் பலர் என்னையே கூர்ந்து கவனிப்பதை பார்த்து பயந்து அழத் துவங்கிவிட்டேன். ஏன் இந்த பெண்கள் இவ்வாறு என்னை கூர்ந்து கவனிக்க வேண்டும் புரியாமல் இருந்தேன். இச்சமயத்தில் எனது தாயார் என்னை சமாதானம் செய்து அன்புடன் நான் கண்ட காட்சியை பற்றி கூறுமாறு உற்சாகப்படுத்தினார். ஆனால் எதை பற்றி கூற வேண்டுமென்று தெரியாமல் திகைத்தேன். ஏனெனில் நான் கண்ட காட்சிகளை விவரிக்கும் திறமை எனக்கில்லை. மேலும் நான் பார்த்த பாலகன் யார் என்றும் என்னால் சொல்ல இயலாத நிலையில் இருந்தேன். எனினும் ஒரு தெய்வீக தன்மையுடன் விளங்கிய அழகிய சிறுவனை அலங்காரத்துடன் கண்டேன். அச்சிறுவன் என்னை முன்னரே அறிந்திருந்தது போல என்னை தன்னுடன் விளையாட வரும்படி அழைத்தான் என்று கூறினேன். இவ்வாறு நான் தெளிவில்லாமல் எனது அனுபவத்தை கூறினேன். எனது தாயார் உடனே கிருஷ்ணருடைய சித்திரத்தை கொண்டு வந்து நீ பார்த்த சிறுவன் இப்படி இருந்தானா என்று கேட்டார். நான் பார்த்த உருவத்திற்கும் இந்த சித்திரத்திற்கும் பெருத்த மாறுதல்கள் இருந்ததால் நான் பார்த்தது கிருஷ்ணன்தான் என்று திட்டவட்டமாக கூற இயலவில்லை.
எனினும் கையில் இருந்த புல்லாங்குழல் மற்றும் ஒரு சில அலங்காரங்களைக் கொண்டு நான் பார்த்தது கிருஷ்ணன்தான் என்று நிச்சயப்படுத்தி கொண்டு ஆம் என்று தலையசைத்தேன். மீண்டும் பிரம்மா பாபாவின் தெய்வீக வரலாறு நாளை தொடரும். அச்சா, ஓம் சாந்தி.